மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. முக்கியமாக நிஃப்டி ரைஸ் ஆனதுக்கு ஆட்டோ செக்டார் வந்து ஒரு காரணம் சொல்லலாம். மற்ற எல்லா செக்டாரை விட இன்னைக்கு ஆட்டோ செக்டார் வந்து ஒரு 2.2% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து என்னன்னா, யூபி உத்தரப்பிரதேசம் கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ஹைபிரிட் கார்னு சொல்லக்கூடிய ஈகோ ஃப்ரெண்ட்லி கார், பெட்ரோல் டீசலுக்கு ஆல்டர்னேட்டிவான எனர்ஜி சோர்ஸ் உள்ளக்கூடிய இந்த காரை மேக் பண்ணக்கூடிய இந்த நிறுவனங்களுக்கு இந்த கார்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல இருந்து தள்ளுபடி பண்றாங்க. இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி கார்ஸ் லைக் எலக்ட்ரிக்கல் கார் வந்தா இருக்கட்டும், ஆர் எனி அதர் சோர்சஸ், சோலாரா இருக்கட்டும், எனி அதர் சோர்சஸ் காருக்கு இந்த மாதிரி மேக் பண்ணும்போது நிறைய இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் கார்ஸ் தான் மேக் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கார்ல வந்து கிட்டத்தட்ட 1,80,000 இருந்து 4,00,000 ரூபாய் வரைக்கும் ஒரு காருக்கு விலை குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மக்கள் வந்து எல்லாருமே இந்த காரை வந்து வாங்குறதுக்கு விரும்புவாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் கார் மேக் பண்றதுல இந்தியாவில் மாருதி சுசுகி நிறுவனம் வந்து நம்பர் 1 இருக்கு. அடுத்து M&M மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஸோ இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரைஸ் பண்ணிருக்கு. குறிப்பா வந்து மாருதி சுசுகி நிறுவனம் மட்டுமே இன்னைக்கு ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் 7% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. முடிவில் வந்து 6% வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்றுக்கு க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும், அண்டு குறிப்பாக எந்தெந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது, பிரேக் அவுட்டில் இருக்குது, இதை பற்றி இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் வி சி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட பெஸ்ட் சப்போர்ட்னா 24,100ங்கிறது பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 24,100 வரைக்குமே எப்போ மார்க்கெட் கீழே வந்தாலும் திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம வந்து பார்த்தோம் வீக்லி அனாலிசிஸில். இப்போ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சிங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாகவே சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆனது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்தே கிளியராக சைடுவேஸ் அப் ட்ரெண்டுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதே நேரம் நம்ம இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டும் ஒரு அப்சைடு மொமெண்டமில் தான் ட்ரேட் ஆகுது. அப்போ மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆனால் கூட பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,320 இருக்கும். 320 325 இருக்கும். அப்சைடில் 24,470 24,550 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக அப்சைடு கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 24,370 அண்ட் 24,325. ஓகே, அப்சைடு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,470 24,550. இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓவரால் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டேர்மை பொறுத்தளவுக்கு ஹவர்லியில் எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. இப்போ டாப்பில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன், பாட்டமில் இதுக்கு ஈக்குவலாக வந்து பாருங்கள். இந்த வேலை மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்கா இந்த ட்ரெண்டில், இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் சி மார்க்கெட் வந்து இந்த வேலை தான் ட்ரேட் ஆகும். ஸோ இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 940 இருக்கும், 940 945 இருக்கும். கிளியராக ஒரு மெசேஜ் போடுங்க, மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் இருக்குது. மினிமம் அப்சைடு 52,775 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். பை சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம லைவ் மார்க்கெட்டில் டெலிகிராம் சேனலில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும். பின் பண்ணி அதை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கேட்டு பாருங்கள். இந்த வாய்ஸ் மெசேஜில் கிளியராக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எத்தனை மணிக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 9:49க்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 9:49க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஆல்மோஸ்ட் 52,454 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 9:50க்கு. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். மார்க்கெட் வந்து 416 வரைக்குமே கீழே ஃபால் ஆயிருக்கு. அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது டுவர்ட்ஸ் 52,770 வரைக்கும். 50லேருந்து 770 தான் ரெசிஸ்டன்ஸு.
எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 180 பாயிண்ட் வரைக்கும் சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நாங்கள் வேறு எந்த ப்ரீமியம் குரூப்போ இல்லை பெய்டு டிப்ஸோ இல்லை பணம் கொடுங்க ட்ரேட் பண்ணுறோம் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணுறது கிடையாது. ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். ஆஃப்டர் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் லைஃப் டைம் சப்போர்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஃபைன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸான இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓவரால் ட்ரெண்டுங்கிறது வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் தான் ஸ்டில் நவ் ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ அப் சைடில் மினிமம் 52,775 அண்ட் 53,100 வரைக்குமே அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு ஸ்மால் ட்ரேடர் அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டை வெயிட் பண்ணிப்பாங்க. கரெக்டாக அந்த எட்ஜில் தான் வந்து நிற்கிது. 52,650 640 இதுக்கு மேலே ஒரு ஹவர்லி கேண்டிலோ இல்லை 30 மினிட்ஸ் கேண்டிலோ பிரேக் அவுட் ஆகும்போது இன்னுமே ஃபாஸ்ட்டாக பேங்க் நிஃப்டி ரைஸ் ஆகிறதுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச் ஜூலை 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 10 டேஸ் லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் ஜூலை 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு குறிப்பாக மாருதி சுசுகி நிறுவனம் ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. பட் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறது 12,000 இல்லை 13,000க்கு மேலே ஒரு ஒரு ஒன் டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரேக் அவுட் ஆகும். அடுத்து ஒரு செட் ஆஃப் ரேலி வந்து கிரியேட் ஆகும். இப்போ ரைட் நோ மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆனால் கூட 11,900ங்கிறது நமக்கு ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. என்னதான் நியூஸ் வந்தால் கூட டெக்னிக்கல் வந்து அதை விட மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து எம்என்டம் அண்ட் டாடா மோட்டார்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. செகண்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த பிஎஸ்சி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டில் இருக்குது. எப்போ வேணாலும் ஒரு பவுன்ஸ் பேக் வந்து ஆகலாம். இந்த ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லையும் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த மார்க்கெட் வந்து இந்த பிரேக் அவுட்டுக்குண்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ரீச் ஆயிருக்கு. ஃபர்தராக வந்து ஒரு கரெக்ஷன் வரும். அப்படி கரெக்ஷன் வந்தால் கூட நம்ம இந்த பாட்டம் அவுட் ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் வந்து அடுத்த சப்போர்ட் 6,700 வரைக்கும் வந்து நிற்கும். இதை தான் நான் வந்து பார்த்தோம். ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸை ரீச் ஆனதுனால இன்வெஸ்டர்ஸ் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஆர் எனி கைண்ட் ஆஃப் நியூஸஸும் நெகட்டிவாக வந்து வரும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. நமக்கு இந்த சைடுவேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ செல்லான் ரைஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அப் டு 6,930 வரைக்குமே செல்லான் ரைஸில் வந்து இருக்கலாம். டுவோர்ட்ஸ் 6,700 6,720 வரைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகலாம். ஃபைன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.